அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரே போல் வீடியோ போட்டாலே அடுத்தடுத்து போர் அடிக்கும். அதனால தான் இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைசேஷன் தான். பிஃபோர் மை கிச்சன் இப்படி தான் இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங் எடுத்திருந்தேன். ஸோ நான் எப்போல்லாம் கிச்சன் க்ளீன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 months ஒன்ஸ் தான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு டைம் இருக்கும் போது கண்டிப்பாக அந்த பேப்பர்லாம் எறும்பு வந்துடும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து மாற்றி க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி காலையில் எங்களுது வந்து ரொம்ப சின்ன கிச்சன் தான். ஒரே ஒரு செல்ஃப் மட்டும்தான் இருக்கும். இதுலேயே தான் நம்ம காய்கறி எல்லாமே வைக்கணும். அது இல்லாமல் நான் இப்போ நிறைய புதுசாக ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருந்தேன். எக் பாய்லர் வாங்கியிருந்தேன், புட்டு மேக்கர் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் கெட்டில் வாங்கியிருந்தேன். ஆனால் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணணுன்னா எனக்கு ஒரு செல்ஃப் ஸ்டாண்ட் இருந்தால் நம்ம அங்கே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து அந்த சுவிட்ச் போர்டும் தேவைப்படும். ஆனால் எனக்கு வந்து மிக்ஸி வைக்கிறதுக்கும் கெட்டில் வைக்கிறதுக்கும் மட்டுமே இடம் கொஞ்சம் வந்து டேபிள் போட்டு அது மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி தொடச்சி இந்த டப்பாலாம் நான் எப்போ வாஷ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் மளிகை சாமான் கொட்டும் போது ஒரு டப்பாவாக வாஷ் பண்ணி கொட்டு வைப்பேன். மொத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணுறதுன்றது நமக்கு வந்து டைம் இல்லை. அதனால அப்பப்போ மேலிட்ட தொடச்சி மட்டும் வச்சுருவேன். இந்த கிரைண்டர் வந்து சௌபாக்கியாலையா அந்த பிராண்டு தான். இது வந்து ரொம்ப ரேர் தான், எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் ஷாப்புக்கு போகிறதுனால தான் இது யூஸ் பண்ண முடியல. வீட்டிலே இருந்தேன்னா ஆப்ப மாவு, அடைக்கு மாவு அரைக்கிறது எல்லாத்துக்குமே இதில் மாவு அரைச்சிக்குவேன். ஸோ இந்த பால் குக்கர் கூட 1 லிட்டர் பால் குக்கர்ன்றதுனால நான் அது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறேன். நான் வாங்குறது 3/4 லிட்டர் பால், 1/2 லிட்டர் பால் அப்படி தான் வாங்குவேன். அதனால் பாத்திரத்துலேயே பால்லாம் காய்ச்சிக்குவேன். இந்த பால் குக்கர் தேய்க்கணுன்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பாப்பெல்லாம் பிறந்தப்போ அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதிகமாக. ஏன்னா குழந்தைய பார்த்துக்கிட்டு பால் வச்சா பொங்கிடுமேன்னு சொல்லிட்டு விசில் வந்ததோ ஆஃப் பண்ணிவிடுவேன். பேப்பர் வந்து நியூஸ் பேப்பர் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். நான் இதுக்குன்னு காசு கொடுத்து தேவையில்லாமல் வேஸ்ட்டாக செலவு பண்ண மாட்டேன். ஸோ அம்மாலாம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி பேப்பர்லாம் போட்டு தான் போடுவாங்க. அந்த எறும்பு பவுடர்லாம் ஓரமாக போட்டு விடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா சாக் போட்டு ஓரத்தில் சாக்கெல்லாம் அந்த எறும்பு சாக்கு இருக்குல்ல, ஹிட் சாக்கு, அதை போட்டுட்டு பேப்பர்லாம் போட்டுட்டு அந்த பொருள் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறது அது வந்து நார்மலாகவே டஸ்ட்டாக தான் ஆகும். அது வரைக்கும் தொடச்சிட்டு எப்படி பிளான் பண்ணி அடுக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவேன். மளிகை சாமான் இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் நான் அது எதுவுமே கொட்டி வைக்கல. இதுக்கப்புறம் தான் பாக்ஸில் என்னென்ன இருக்குது இதெல்லாம் கொட்டி வைக்கணும்னு அடுத்த ஒரு vlogல கண்டிப்பாக நான் என்ன வாங்கிட்டு வந்தேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன், அந்த எல்லாத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து 4 பேர் பசங்க, நானும் ஹஸ்பண்ட் மட்டும். ஸோ மாதம் எவ்வளோ மளிகை சாமான் வாங்குவேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவேன்றதை நான் சொல்கிறேன். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த மாதம் வாங்குகிற பொருளை நான் நெக்ஸ்ட் மந்த் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது வெல்லம், ஜவ்வரிசி, சேமியா கூட வந்து ஒரு பேக்கெட் வாங்குவேன். எப்போயாவது ரேராக உப்புமா செய்வேன். மற்றபடி இந்த பாயாசம் செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல நாள்லலாம் படைப்போம். அப்போல்லாம் வந்து உளுந்து 2 கிலோ தேவைப்படும். மற்ற நாள்லாம் 1.5 கிலோவே போதும். ஆயில் பேக்கெட்டுமே நான் சொன்னேன் ஒரு 2 லிட்டர் அது அவ்வளோதான் வாங்கி தருவார். அப்புறம் 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி தருவார். அதே போல் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கி தருவாங்க. ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நான் வீட்லேயே தேங்காய் எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கிறதுனால அது 2 months ஒன்ஸ் அப்படி தான் எனக்கு தேவைப்படும். அதனால் ரெகுலராக நான் வாங்க மாட்டேன். இது போல் ஒரு சில ஐட்டம் வந்து நான் ரெகுலராக வாங்க மாட்டேன். இந்த மாதம் எது தேவையோ அதை வாங்கிட்டு மற்றதை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வெங்காய கூடை, இது பூண்டு கூடலாம் நான் இங்கேயே தான் வைக்கணும். தனியாக ஒரு இது வைக்கிற அளவுக்கு இங்கே இடம் கெப்பாசிட்டி அவ்வளோவா இல்லை. ஸோ இந்த எக் பாய்லர்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். அதுக்கான ஃப்ளக் பாயிண்ட்டோடு அதை வச்சா பசங்க குட்டி குட்டியாக இருக்கும்போது அவங்க வளர்கிற வரைக்கும் ஒன்றொன்றுத்தையும் பார்த்து வைக்கணும். இதெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, யூஸ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் எடுத்து அங்கேயே வச்சுருவேன். இந்த சில்வர் பாட்டில்லாம் இப்போ ஸ்கூல் இல்லைன்றதுனால எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சு எல்லாத்தையும் எடுத்து அடியில் உரமாக வச்சுட்டு ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுமே இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அடியில் எடுத்து வச்சுட்டேன். இப்படி தான் ஒன்று யோசிச்சு செய்வேன். ரெகுலராக எடுக்கிற பொருள்லாம் மேலே வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ் பண்ணாத பொருளாக கீழே ஓரமாக வச்சிடலாம் அப்படின்ட்டு. நான் ஏன் இந்த கண்ணாடியில் இருக்கிற பொருட்கள், அதாவது ஜார் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்காமல் இருக்கேன்னா, ஆல்ரெடி என் பசங்க 2 ஜாரை உடச்சிட்டாங்க. அதனால தான் அதெல்லாம் நான் வாங்குறது கிடையாது. அவங்க போயிட்டு கிச்சனில் ஸ்டூல் போட்டு முந்திரி, திராட்சை, கற்கண்டு இதெல்லாம் நான் நெய்வேத்தியமாக வைப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, பாதாம், இதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் நான் இல்லைனா உடச்சக்கல்ல எல்லாமே சாப்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, தெரியாமல் தள்ளி விட்டுடுறாங்க. நான் ஃப்ரண்ட்டில் பாட்டில்லாம் வச்சா உடஞ்சிரும்னு சொல்லிட்டு பின்னாடி பாட்டில்லாம் அடுக்கி வைப்பேன். அப்படி இருந்தால் ஒரு வாட்டி முந்திரியை வந்து பாட்டிலோடு எடுத்து உடச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நான் பாட்டில் அவ்வளோவா ரெஃபர் பண்ண மாட்டேன். குழந்தைங்களாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களாம் கிச்சன் உள்ளே போகாமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம்.
எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம கிச்சனை நீட்டாக க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சம்மருக்கு வந்து எறும்புங்களுக்கு அடைக்கலமாக எந்த பொருள் எடுத்தாலும் அதில் எறும்பு, ஒரு பருப்பு டப்பாலேயே எறும்பு வந்துடுது, சக்கரை டப்பாவில் வெல்லம், எது எடுத்தாலும் ஏலக்காய்லாம் வந்து அந்த வாசனைக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சுற்றி வந்து எறும்பு வந்துடுது. ஸோ என்கிட்ட வந்து ஆப்பக்கடாய் இரும்பில் இருக்குது. அதுக்கப்புறம் குழிப்பணியாரம் செய்கிற கடாய் வந்து இரும்பில் வச்சுருக்கேன். இந்த கடாயுமே வந்து நான் சாமிக்கு நெய்வேத்தியம் செய்யறதுக்காக இந்த கடாய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா யாருமே தெரியாமல் இதை எடுத்து நான்வெஜ் முட்டைக்கிட்ட செஞ்சிடக்கூடாது சொல்லி இதெல்லாம் தனித்தனியாக நான் எடுத்து வைப்பேன். அப்போவுமே அவர் தெரியாமல் நான்வெஜ் வாங்கிட்டு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வைக்கிறேன்னு சொல்லி வச்சுட்டு வர, அதுக்காகவே எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருவேன். இந்த இடத்துல இருக்க பொருளை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாத்திரம்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாமே மேலே பரணை மேலே மூட்டை கட்டி போட்டு வச்சிட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே இடமும் கிடையாது, நமக்கு வாஷ் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் தொடச்சி ஒரு வழியாக பேப்பர் போட்டு, இது வந்து நான் ஆஃப்டர்நூன் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் வந்து முடிச்சிட்டேன். எந்த வேலையுமே நம்ம சோம்பேறித்தனமாக உட்காந்தோம்னா செய்யவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா வீட்லேயும் வேலை இருக்கும், ஷாப்புக்கு போனாலும் வேலை இருக்கும். ஷாப்லேயும் செய்வேன். ஒரு நாள் ஹாலை க்ளீன் பண்ணலாம், நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஒரு நாள் கிச்சன் க்ளீனிங் வச்சுக்கோங்க. கிச்சனுமே வந்து நிறைய இடம் இருக்கும். ஸோ கேஸ் மேடெல்லாம் ஒரு நாள் க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செல்ஃப் ஒரு நாள் க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பூஜை ரூம் ஒரு நாள் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்குவேன் நான். ஸோ ஒரு டைமும் நான் பிளான் பண்ணி டைம் இருக்கும்போது நான் இப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இந்த க்ளீனிங் பண்ணாலே நமக்கு ஒரு 6 மந்த்துக்கு வந்து இந்த பேப்பர்லாம் அப்படியே தான் இருக்கும். இதில் தண்ணி படாமல் பாத்திரம்லாம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அடுக்கி வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த பேப்பர்லாம் கிழியாமல் இருக்கும். ஈரத்தோட மட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்வேன். ஸோ தேவையான பொருட்கள்லாம் வச்சுட்டு தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்து நம்ம மேலே வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா பாத்திரம் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் கிட்ஸ்லாம் வச்சுருக்கோன்னும் போது கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். டிஃபன் பாக்ஸ்லாம் நான் நிறைய வச்சுருப்பேன். ஏன்னா லஞ்ச் வந்து மாற்றி மாற்றி கொடுக்க, டெய்லி ஒரே டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்ப மாட்டேன். டிஃபன் பாக்ஸ்லாம் கொஞ்சம் நசுங்கின மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்கூலில் வந்து பாப்பாவோட மிஸ் வந்து திறக்க முடியல, டைட்டாக காலையில் நம்ம சுட சுட சாப்பாடெலாம் கட்டுவோம் இல்லையா, ஸோ டைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு செவுத்தில் இடிச்சிருவாங்களாம். மிஸ்ஸு வந்து பாக்ஸை இடித்து திறக்கிறாங்கம்மா, நீ வேறு பாக்ஸ் எனக்கு தாமான்னு சொல்லுவாள். ஸோ நான் வந்து சில்வர் டிஃபன் பாக்ஸில் தான் கொடுப்பேன். ஆனால் இந்த டைம் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு மாதிரி பிளாஸ்டிக் கோட்டிங் பண்ணி அது உள்ள சில்வர்லாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் தானே வாங்கலை. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எப்படி சில்வர் டப்பாவில் எடுத்துகிட்டு போனோமோ அது மாதிரி பொரியல் டப்பா குழம்புக்குன்னு தனித்தனியாக வச்சுருப்பேன். ஸோ ஒரு நாள் யூஸ் பண்ண டிஃபன் பாக்ஸை மறுநாள் கொடுத்து அனுப்ப மாட்டேன். வேறு டிஃபன் பாக்ஸ் தான் கொடுப்பேன். தம்பிக்கு, ஹஸ்பண்ட்க்கு, பாப்பாவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு 2 டிஃபன் பாக்ஸு 2 பொரியல் டப்பா அப்படி தான் வச்சுருப்பேன். அவருக்குமே குழம்புக்குன்னு தனியாக, அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் வச்சுருக்கிறதுனால நிறைய டிஃபன் பாக்ஸ் மட்டும் என்கிட்ட இருக்கும். ஸோ இப்போது பாத்திரம்லாம் ஓரளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பாத்திரம் வந்து எல்லாமே வந்து நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த பாத்திரம் தான் முக்கால்வாசி இருக்கும். இதில் ஒரு சில கடாய், அப்புறம் வந்து ஒரு சில பால் குண்டா, இதெல்லாம் மட்டும்தான் எங்கள் மாமியார் வந்து கொடுத்தது. இங்கே இருந்தது நான் யூஸ் பண்ணும்போது இங்கே இருந்த ஒரு சில ஐட்டம் மட்டும்தான், மற்ற எல்லா பொருளும் நான் கொண்டு வந்த பொருட்கள் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் அப்பப்போ ஸ்கூல் டைம் வாங்குறது தான். ஒரு வருஷமும் ஒரு டிஃபன் பாக்ஸ் உடஞ்சி போனதெல்லாம் போட்டுட்டு நம்ம வேறு பாத்திரம் எடுப்போம் இல்லையா, அது போல் வாங்குறது தான். மோஸ்ட்லி இந்த பாத்திரம்லாம் எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம சைதாப்பேட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, பொன்மணி ஸ்டோர் பாத்திர கடைன்னு. அங்கே வந்து ஸ்டீல் பாத்திரம், எவர் சில்வர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நான் வச்சுருக்க முக்கால்வாசி பாத்திரம் அந்த கடையிலேருந்து எடுத்த பாத்திரம், எங்கள் அம்மா வாங்கி வச்ச பாத்திரம் தான். இன்னொன்று வந்து நம்ம அந்த காலத்துலலாம் சேட்டு கடையில் வந்து நகைச்சீட்டு போடுவோம் பார்த்திங்களா, மாதம் மாதம் 500 1000 கட்டுவோம். ஸோ அது போல் கட்டும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, பாத்திரம் தான் கிஃப்டாக கொடுப்பாங்க. அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவும் இருக்கும். அந்த விரிசல்ன்றது விழவே விழாது அவ்வளோ. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இப்போ வரதெல்லாம் விரிசல் விழுது. ஸோ அப்போல்லாம் வந்து விரிசலே விழாது. ஒரு டப்பர் இப்போ உங்ககிட்ட ஒரு டப்பா காமிச்சலாம், அந்த மாதிரி செம்படம் வந்து எங்கள் அம்மாலாம் 6 செம்படம், பெரிய செம்படம் 6, சின்னன்னு சைஸ் வாரியாக வச்சுருப்பாங்க. நான் வந்து ஒரு 2 தான் வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் சர்க்கரையும் ஒன்றுத்தில் வந்து மாவு, கேழ்வரகு மாவு, அது மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாத்திரம்லாம் வந்து அந்த காலத்தில் வந்த பாத்திரம் மாதிரி இப்போ எந்த பாத்திரமே, நீங்கள் வெயிட்டாக இருக்க பாத்திரம் வாங்கினா கூட அது சீக்கிரமாகவே சூடு பண்ணும்போது விரிசல் விட்டுடுது. இப்போ இருக்கிற பாத்திரம் எதுவுமே நல்லாவே இல்லை, குவாலிட்டியாக இல்லை. எனக்கு வந்து எங்கள் அம்மா சேர்த்து வச்சது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வந்து சீட்டு பாத்திர பண்டுன்னு போடுவாங்க, பொங்கலுக்கெலாம் எங்கள் வீட்டாண்ட பாத்திர பண்டு போடுவாங்க. அதில் வந்து ஒரு புடவை, ஒரு ஸ்வீட் பாக்ஸு, ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க.
நாங்கள் என்ன பண்ணுவோன்னா 2ஆக போடுவாங்க எங்கள் அம்மா. பண்டு போட்டால் கூட எனக்கு ஒன்று எங்கள் தம்பிக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 பண்டு போடுவாங்க. என்கிட்ட இருக்கிற எல்லா பாத்திரம் பார்த்திங்கன்னா தூக்குவாளி 2 இருக்கும், அன்னக்கூடை 2 இருக்கும். அதாவது சில்வர் அன்னக்கூடையில் சாமிக்கெலாம் பொங்கல் வச்சு கொண்டு போவோம் இல்லையா, அது போல் 2 அன்னக்கூடை, 2 பால் சொம்பு, எல்லாமே 2 தான் வரும். 2 பிரியாணி டபரா, அந்த மாதிரி சில்வரில் எல்லாமே என்கிட்ட இருக்கிறது 2 தான் எங்கள் அம்மா போட்டு சேர்த்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து லேஃப்டில் இருக்குது. நான் ஒரு நாள் லேஃப்ட் க்ளீன் பண்ணும்போது உங்ககிட்ட எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்களேன். என்னோடய பழைய பொருட்கள்லாம், ட்ரம்மு, அரிசி ட்ரம்மு எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஆனால் இங்கே வைக்க எனக்கு இடமே இல்லை, எல்லா பொருளும் மேலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் வேலைக்கு போக ஆரம்பித்து ஜிஆர்டியில் கார்டு போடுவேன். மாதம் ஜிஆர்டியில் கார்டு கட்டிகிட்டு இருப்பேன், டி நகர் ஜிஆர்டியில். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் கார்டு போகும்போது நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட்டுமே நான் அந்த மாதிரி குக்கர் தருவாங்க. என்கிட்ட இருக்கிற குக்கர் கூட நான் ஜிஆர்டியில் கார்டு போட்டு வாங்கின குக்கர் தான். ஸோ குக்கர் கொடுப்பாங்க, இட்லி குக்கர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேன், நான்ஸ்டிக் தவா, நான்ஸ்டிக் கடாயி, அதுக்கப்புறம் நிறைய சில்வர் டப்பாங்களாம் அடுக்கடுக்காக இருக்கும் இல்லையா, குழம்புலாம் ஊற்றி வைக்கிற மாதிரி ஹாட் பாக்ஸு, இது போலலாம் எனக்கு நிறைய ஜிஆர்டியில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6-7 வருஷமாக கார்டு போட்டிருக்கேன். அந்த வருஷம் முழுக்க நம்ம வந்து நகை எடுக்க போகும்போது நமக்கு தீபாவளி பொங்கலுக்கு நம்ம நகை எடுக்கிறோன்னா அந்த செய்கூலி சேதாரம்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்டாக கொடுப்பாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கிஃப்ட் எல்லாமே ஒர்த்து, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாத்திரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நான் சரவணா ஸ்டோர்லேயும் பூஜை கூடலாம் வாங்கியிருக்கேன். என் ஃப்ரெண்டு கூட போகும்போது சரவணா ஸ்டோரில் சில பூஜை பாத்திரங்கள், என் கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் ரத்னா ஸ்டோரில் தான் பூஜை பாத்திரம்லாம் எடுத்தோம். அதாவது பித்தளை தவளை, பித்தளை விளக்கு, பித்தளை பூஜை பாத்திரம், அது எல்லாமே வந்து ரத்னா ஸ்டோரில் எடுத்தோம், டி நகரில் இருக்கிறதுல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ரத்னா ஸ்டோரில் கூட பாத்திரம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய எங்கேருந்தோ வரவங்க கல்யாண சீர்வரிசை எல்லாமே அங்கே தான் வந்து டி நகரில் எடுப்பாங்க. அதனால் இங்கே நம்ம சரௌண்டிங்கில் வந்து பேர் சொல்கிற அளவுக்கு இங்கே பாத்திரக்கடை எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஊர் திருவள்ளூர் சைட்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மெட்ராஸ் சைடு தான். ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கன்றதுனால எனக்கு மெட்ராஸில் வந்து A to Zல வந்து A to S வரைக்கும் தெரியும்னு சொல்லலாம். எல்லாமே முக்கால்வாசி எனக்கு தெரியும். டி நகரில் என்னென்னலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், டி நகர்லேருந்து சரவணா ஸ்டோர், ஜெயச்சந்திரன்னு ஒரு கடை விடாமல் நான் வந்து மாதம் போய் ஏறி இறங்கி எல்லாம் வாங்கியிருக்கேன்றதுனால எனக்கு அது அத்துப்படி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். நான் மளிகை சாமாவே அங்கே தான் போய் வாங்குவேன்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நமக்கு பக்கத்தில் அங்கே தான் இருக்குன்றதுனால நமக்கு எல்லாமே கம்மியாக கிடைக்கிது, நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் போய் வாங்குவேன். ஸோ இந்த எல்லாத்தையும் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி அடிக்கிட்டேன். என் பசங்க வந்து இதை கலைக்காமல் இருந்தால் இது இப்படியே இருக்கும். அவங்க வந்து கலைச்சி போட்டாங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீட்டாக அடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த காலத்தில் வாங்கினா சொல்லுவாங்களா, 1995-96 அந்த வகைரால் வந்த பாத்திரம் தான் இதெல்லாம். ஸோ அந்த குவாலிட்டி வந்து நமக்கு இப்போ கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நான் போய் நிறைய டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வரேன், உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லையா, மிஸ்ஸு ஒரு அடி அடித்தாங்கன்னா பாத்திரமே சொட்டையாயிடுது. அந்தளவுக்கு தான் அதோட குவாலிட்டி இருக்குது. ஸோ அந்த காலத்தில் வாங்கின பாத்திரத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட்டுறாதீங்க. அது பழசாக போனாலுமே அதோட தரம் குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ அதேமாதிரி இந்த கண்ணாடி பாட்டில் ஆச்சி ஜாம் வாங்குவேன், அந்த பாட்டில்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்குவேன். எப்போயாவது சாஸ் வாங்கினேன்னா அந்த பாட்டில், லைன் டேட் சிரப் வாங்கினா பாட்டில், ஸோ இந்த மாதிரி பாட்டில்லாம் நல்லா வாஷ் பண்ணி அதில் வந்து நான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தனியாக காசு கொடுத்து பாட்டில்லாம் நான் வாங்க மாட்டேன். அதான் சொல்கிறேன், ஓரளவுக்கு வந்து எனக்கு அஞ்சன் கூட நீங்கள் நினச்சிக்கலாம், நான் தேவையில்ல அதுக்கு செலவு பண்ண மாட்டேன், இருக்கிறத வச்சு அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஓமம் வாட்டர் வீட்டில் எப்போவுமே ஒரு பாட்டில் வாங்கி வச்சுருவேன். நைட்டில் திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அதுக்கு அவங்கள சரிப்படுத்தணுன்னா ஒரு ஓமம் வாட்டரை ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கலந்து கொடுத்து தூங்க வச்சுட்டா எல்லாமே சரியாக போய்டும்னு சொல்லுங்களேன். அதான் மருந்துன்னு நினச்சி குடிச்சிட்டு கம்முன்னு தூங்கிடுவாங்க. அதுக்காக எப்போவுமே அது வச்சுருப்பேன். டைஜஷன் ப்ராப்ளம்க்குலாம் ரொம்ப நல்லது. என்கிட்ட கப்பு நிறைய இருக்குது, 12 கப்பு வச்சுருக்கேன். ஆனால் கப்லாம் மாட்டுற ஹோல்டர் இல்லை, அதனால் கப்பெல்லாம் ஒரு ஓரமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என் பசங்க தொடாத அளவுக்கு அதை ஒரு ஓரமாக செட் பண்ணி வச்சுருக்கேன். பீங்கான் தட்டு அதெல்லாம் வச்சு அதுக்கு மேலே அதை அரேஞ்ச் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 பீங்கான் தட்டு வச்சுருக்கேன். பீங்கான் பொருட்கள்லாம் கொஞ்சம் உடஞ்சிடுச்சு,
அதெல்லாம் நம்ம ரொம்ப பராமரிக்கிறது கஷ்டம். அதனால் மேலே லேஃபில் வந்து கொஞ்சம் பீங்கான் பொருட்கள்லாம் வச்சுருக்கேன், பவுல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் இப்போ நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா என் பசங்க உடச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுக்க மாட்டேன். நமக்கு வந்து கொஞ்சம் டைனிங் டேபிள் அது மாதிரி இருந்தால் ஆர்கனைஸ் பண்ணி அழகாக வைக்கலாம். நம்ம வீடு ஏற்கனவே ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால தான் நான் நிறைய திங்ஸை வந்து இங்கே எடுத்து என்னால் காட்ட முடியல. எல்லாத்தையும் பேக் பண்ணி மேலே வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் வீடு நம்ம வேறு அரேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கிச்சனை நல்லா ப்ராடாக பெருசாக பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய கிச்சனை நான் மாற்றணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்குது. ஸோ கிச்சனே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றணும், என்னோடய பூஜை ரூமே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு க்ளீனிங் வீடியோ வந்து பூஜா க்ளீனிங் வீடியோவை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பூஜை ரூம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி போட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவேன். அடுத்த விலாகில் கண்டிப்பாக அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயத்த மட்டும் தான் நான் சொல்லுவேன், தேவையில்லாத விஷயத்தை பற்றி நான் சொல்ல மாட்டேன். அனாவசியமாக காசு செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன், இருக்கிறத வச்சு வீட்டை அழகாக மேனேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் வேறு என்ன சொல்வேன்னா, டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ரிலாக்ஸாக வந்து பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் உங்களுக்கும் அதை சொல்கிறேன். இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் பண்டுலாம் சொன்னேன் இல்லையா, அது போல் பண்டுலாம் போட்டிருக்கீங்களா, அந்தமாதிரி கார்டுலாம் கட்டும்போது நீங்கள் இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு டைம் இல்லைனாலும் ஒரு சில கமெண்ட்டுக்கெலாம் நான் வந்து லைக் கொடுப்பேன், ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரலன்றதை பற்றி நான் வருத்தப்பட மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலன்னா அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டைமே இல்லை. எனக்கு இருக்கிற டைமில் சில நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு விஷயம் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம பர்சனலாக அது போல் தான் இந்த யூடியூப்புன்றதே. பர்சனலாக ஏதாவது ஒன்று பண்ணணும், சாதிக்கணும்னு எல்லாருக்கும் இருக்கும். யூடியூப்பில் சாதிக்கணும்னா அவ்வளோ பெரிய ஆள்லாம் நம்ம கிடையாது. நம்மளை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ரெண்டாவது அவங்க நம்மளுடைய வீடியோவை ரெகுலராக பார்க்கணுன்னா அந்த மாதிரி கண்டென்ட் நம்ம போடணும். ஒரே போல் கண்டென்ட் போட்டாலும் அவங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிடும். ஸோ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, ஓ இவங்க இப்படி ஷாப்பிங் பண்ணுவாங்களா, இந்த அளவுக்கு அவங்க கஞ்சமாக இருப்பாங்களா, இந்த அளவுக்கு பூஜை பண்ணுவாங்களா, இந்த அளவுக்கு அவங்க வீட்டை க்ளீனாக நீட்டாக வச்சுப்பாங்களா, ஸோ நம்ம அவங்கக்கிட்டேருந்து ஒரு சில விஷயம் பிடிக்கும் இல்லையா. அப்போ குக் பண்ணுறவங்க வீடியோ பார்க்கும்போது அவங்கள மாதிரி நம்ம குக் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். வீட்டை அழகாக ஆர்கனைஸ் பண்ணால் அவங்கள மாதிரி நம்மளும் வீட்டை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைப்போம். அழகாக பூஜை பண்ணுறாங்களா, அது பாருங்கள், நான் வாங்கின 4 பாட்டிலும் அப்படியே ஓரமாக சாமி ரூம் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன், பசங்களை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த பேப்பர் குப்பை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த இடத்த க்ளீனாக பெருக்கி விட்டுருவேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ ஷாப்புக்கு கிளம்பணும். லாஸ்ட்டு ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்குது, அதை தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக ஒர்க்கு முடிஞ்சிடும். எனக்கு வீட்டில் வேலை செய்கிறதுக்கே டைம் சரியாக இருக்கும்போது வேறு எதை பற்றி யோசிக்கவோ வேறு யார்கிட்டே எதையும் ஷேர் பண்ணவோலாம் எனக்கு டைமே கிடையாது. நான் டைம் இருக்கும்போதெல்லாம் வந்து வீட்டை க்ளீனாக நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இன்னும் இதுக்கு மேலே ஒரு ரோ இருக்குது பார்த்தீங்களா, என்கிட்ட 3 ஹாட் பாக்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்று கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் கேட்பார், 3 ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கேன், ஒரு நாள் கூட இட்லி சுட்டு ஹாட் பாக்ஸில் வைக்க மாட்டேன்னு கேட்டார். நீங்கள் ஃபஸ்ட்டு டைனிங் டேபிள் வாங்கித்தாங்க, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால என்கிட்ட இல்லாத பொருளே இல்லை, எல்லா பொருளும் இருக்குது. இன்னும் 2 ஹாட் பாக்ஸ் வந்து மேலே யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கேன். ஸோ நிறைய இப்போ இருக்கிற பாட்டில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஓரளவுக்கு செட்டில் பண்ணிவிட்டேன், இந்த இடத்த கிளியராக வச்சுருக்கேன். ஸோ அந்த பின்னாடி வச்சுருக்கிறது வந்து முறுக்கெலாம் பிழியலாம் நம்ம, அதுக்கான இது நானும் ஒரு நாள் முறுக்கு செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடணுன்னு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன். இடியாப்பம் கூட செய்யலாமா அதில். ஸோ இந்த அளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டம்ளர்லாம் கழுவி வாஷ் பண்ணி காய வச்சு தான் அடுக்கணும், அதுக்காக அங்கே இடம் விட்டு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்லிவிட்டேன். இந்த விலாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மறக்காமல் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.